தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஒரேயடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பிஜேபி அரசு களமிறங்கி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை. இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இரத்த ஓட்டமாக முந்தைய காங்கிரஸ் அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரேடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பிஜேபி அரசு இறங்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே. வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணம் இல்லை? பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.